இறை இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நாம் வாசித்து கேட்கின்ற நற்செய்தி கடந்த ஞாயிறு அன்று நாம் வாசிக்க கேட்ட நற்செய்தி பகுதியின் தொடர்ச்சி ஆகும். யோவான் நற்செய்தியில் 6வது அதிகாரம் மிக முக்கியமான இறைவார்த்தை பகுதி. நற்செய்தியாளர் யோவான் ஆண்டவர் இயேசுவின் நற்கருணை போதனையை இந்த 6வது அதிகாரத்தின் மைய கருத்தாக்கி தெளிவுபட எடுத்துரைக்கிறார். யோவான் நற்செய்தி 6வது அதிகாரம் அப்பங்களை பலுகிய புதுமையோடு துவங்குகிறது. வயிறார உணவருந்திய மக்கள் இயேசுவை பல இடங்களில் தேடி இறுதியாக கண்டடைகிறார்கள். எப்போது இங்கே வந்தீர் என்ற அவர்களது கேள்வியிலிருந்து அவர்களுடைய தேடலின் உள்நோக்கத்தை ஆண்டவர் இயேசு புரிந்து கொள்கிறார். மக்களுடைய தவறான புரிதலை சுட்டிக்காட்டி அந்த சூழலில் தனது நற்கருணை போதனையை துவங்குகிறார். இப்படியாக வாழ்வு தரும் உணவு நானே என்ற போதனையின் முன்னுரையாக இன்றைய நற்செய்தி பகுதி அமைகிறது. இந்த வாழ்விற்கான அழிந்து போகக்கூடிய உணவிற்காக அல்லாமல் நிலை வாழ்வு தரும் அழியா உணவிற்காக உழைக்க அழைப்பு விடுக்கின்றார். அதை அவர் மட்டுமே கொடுக்க முடியும் என்பதையும் எடுத்துச் சொல்லுகிறார். அது தனது தந்தை தனக்கு அளித்த அதிகாரம் என்கிறார். கடவுளுக்கு ஏற்புடையவர்களாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ற மக்களின் கேள்விக்கு கடவுள் அனுப்பியவரை, அதாவது தன்னை நம்புவதே அதற்கான வழி என்று பதில் கூறுகிறார். இயேசுவை நம்புவதற்கு அவர் என்ன அடையாளம் காட்டுகிறார் என்று அவரை மக்கள் கேட்கிறார்கள். பாலை நிலத்தில் மோசே மன்னாவை கொடுத்தது போன்ற அடையாளம் காட்டினால் நாங்கள் நம்புவோம் என்கிறது மக்கள் கூட்டம். மன்னா மோசே தந்தது அல்ல, வானிலிருந்து உணவு தந்தவர் உண்மையில் கடவுள்தான். நமக்கு அன்றாட உணவு கொடுப்பவரே கடவுளே. நமக்கு அவரே உணவளித்து வாழ்வு தருபவராக இருக்கிறார். மக்கள் கூட்டத்தினர் இயேசுவிடம் வந்து நிலையான வாழ்வு தரும் உணவை தங்களுக்கும் தருமாறு கேட்கின்றனர். ஆண்டவர் இயேசு, வாழ்வு தரும் உணவு நானே. என்னிடம் வருபவருக்கு பசியே இராது, என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகம் இராது என்று போதிக்கிறார். இந்த போதனை இதுவரை இஸ்ரேல் மக்கள் கேட்டிராத புதுமையான, நம்புவதற்கு அரிதான போதனை என மக்கள் கூட்டம் துவங்கி சீடர்கள் வரை நினைத்தார்கள் என்று தொடர்கின்ற இறைவார்த்தை பகுதி எடுத்துச் சொல்லும். இப்படியாக ஆண்டவர் இயேசு நானே வாழ்வு தரும் உணவு என்று சொல்லி அந்த உணவை நாம் பெற வேண்டுமெனில் அவரை நாட வேண்டும், அவரை நம்ப வேண்டும் என்ற நிபந்தனைகளை முன்வைக்கிறார். அவரை நம்புவோம், நாடுவோம், வாழ்வு தரும் உணவாம் இயேசுவை உட்கொண்டு நிலை வாழ்வு பெறுவோம்.